வட்டாரத்தில் அவனை போகிறதுக்கு தயங்குறான். ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க 2 ப்ரீசெட்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெண்டாவது இருக்க இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கன்றக்காக எப்பயும் போல் நானே சாங்கு அது போக இந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக இந்த டெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பீட் மார்க்கு எல்லாத்துலேயும் நான் வந்து வெறும் எம்டியாக தான் கொடுத்துருப்பேன். இந்த டெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் நான் ஆல்ரெடி எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டிய என்னன்னா இந்த மீத இருக்க பீட் மார்க் இருக்குது பதிலாக இந்த பீட் மார்க்கில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை கரெக்டாக ஆட் பண்ணி அதில் நான் கொடுத்துருக்க எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த வீடியோ நீங்களே மேக் பண்ணிக்கலாம். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட இமேஜ் தான். ஸோ இந்த மாதிரி உங்களோட இமேஜை வச்சு நான் வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத நான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இந்த பீட் மார்க்கில் அதில் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் இனி எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நான் கொடுத்துருக்க அந்த சேகஃபைட் ப்ரீசர் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வெறும் 3 எஃபெக்ட் தான் கொடுத்துருப்பேன். இந்த 3 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம ஈஸியான ஸ்டெப்பில் இந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி எப்பயும் போல் இந்த மொதல் இருக்க எஃபெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக அந்த மொதல் இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்னன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுங்களா அந்த ஃபஸ்ட்டு இமேஜில் கரெக்டாக இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு இமேஜை விட்டுருங்க. அதாவது அந்த 2வது இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு 2 சின்ன இமேஜ் இருக்கும். ஸோ இந்த 2 சின்ன இமேஜை மட்டும் விட்டுட்டு அதுக்கடுத்து இருக்க இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட்டே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலையும் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி மறுபடியும் ஒரு 2 சின்ன இமேஜ் வரும். ஸோ கரெக்டாக இந்த 2 சின்ன இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து 3வது இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி டபுள் பீட் மார்க் வச்சிருப்பேன். ஸோ இந்த டபுள் பீட் மார்க்கில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு இமேஜை மட்டும் விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட். ஸோ இதுலையும் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜ். ஸோ இந்த மொதல் எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்ச மாதிரி தான். ஸோ இப்போ ஈஸியாக வந்து மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நீ மீத இருக்க இமேஜுக்கு அடுத்து இருக்க எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா அதில் அந்த 3 எஃபெக்ட்டில் ஃபஸ்ட் எஃபெக்ட்டை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இந்த 2வது இருக்க எஃபெக்ட். ஸோ இந்த 2வது இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் கரெக்டாக இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஃபஸ்ட் இமேஜில் ஆட் பண்ணி இந்த 2வது இமேஜை விட்டோம் பார்த்தீங்களா. இப்போ அந்த விட்ட 2வது இமேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக 2வது இமேஜில் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி இந்த 2 சின்ன இமேஜ் பதிலாக இந்த 2 சின்ன இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து இருக்க இமேஜில் எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. மறுபடியும் இந்த 2 சின்ன இமேஜ் சும்மா இருக்கும். ஸோ இதை விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் அடுத்து இந்த டபுள் பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த டபுள் பீட் மார்க்கோட ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குது பதிலாக அந்த ஃபஸ்ட்டு இமேஜில் மட்டும் கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதே ஸ்டெப்பு நம்ம முன்னாடி என்ன பண்ணோம் ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜ். ஸோ இப்போ ஈஸியாக இந்த 2வது எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீத இருக்கிறது என்ன நமக்கு இந்த இடத்துல இருக்க பதிலாக இந்த 2 சின்ன இமேஜ் அதாவது இந்த இடத்துல இருக்க 2 சின்ன இமேஜ் அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க 2 சின்ன இமேஜ். ஸோ இதுக்கு மட்டும் நம்ம அடுத்து இருக்க எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு அதே மாதிரி நான் கொடுத்துருக்க சேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மீத நமக்கு இருக்கிறது அந்த லாஸ்ட் இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான். ஸோ இந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டையும் கரெக்டாக வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டே மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் நீ மீத இருக்கிறது என்ன நமக்கு அந்த 2 சின்ன இமேஜஸ் அதாவது இந்த 6 செகண்டில் ஸ்டார்ட் ஆகுதுல இந்த இமேஜஸ். ஸோ அந்த 2 சின்ன இமேஜுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து நம்ம இந்த 2 இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க 2 சின்ன இமேஜ். ஸோ இதே மாதிரி ஈஸியான ஸ்டெப்பில் வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோட லாஸ்ட் வர இருக்க அந்த எல்லா இமேஜுக்கும் எல்லா ஃபைட்டும் ஈஸியாக வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.